ஸ்ரீ மாதிரி நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெகு நாட்களாகவே எனக்கு தூக்கம் வரலமா, ஒரு மன நிம்மதியே இல்லை, இரவில் நான் தூங்குறதே கிடையாது, பலவிதமான பிரச்சனைகள் என்னை தூங்க விடுறது கிடையாது, ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு ப்ரெஷர் மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்கன்னு நிறைய அன்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இது ஒரு மருத்துவ தாந்திரிக முறையை சேர்ந்த விஷயம்தான், ஒரு எளிமையான முறை தான். இது நீங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு சில முறைகளில் நீங்கள் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக இது உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும், ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு தூக்கம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நாள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நல்லா நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல தூங்கணுன்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரணும். எனக்கு தூக்கமே வரலை, தூக்கமே வராது அப்படின்னு அந்த முடிவுலேருந்து மாறி உங்கள் மனநிலையை மாற்றிக்கிட்டு தூங்குவதற்கு நீங்கள் தயாராகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதன் பிறகு ஒரு வாழைப்பழத்துக்குள்ளே சீரகத்தை நீங்கள் வறுத்து பொடி வச்சுக்கிட்டு அந்த வாழைப்பழத்துக்குள்ளே சீரகத்தை பொடியை வச்சு மூடிட்டு அந்த வாழைப்பழத்தை முழுங்கிடணும். ராத்திரி நல்லா வயிறு முழுக்க சாப்பிட்டுட்டு இந்த வாழைப்பழத்தை முழுங்கிட்டு உங்கள் தலையணை அடியில் மருதாணி பூவும் தைல இலையும் ரெண்டும் சேர்த்து ஒரு துணிக்குள்ளே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தலையில் வச்சு படுக்கும் பொழுது உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும். நிச்சயமாக செய்வினையால் பாதிக்கப்பட்டவங்க, கெட்ட சொப்பனங்கள் வரவங்க, துர்கனவுகள் வரவங்க யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றி பார்க்குறீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு நல்ல கனவுகள் வரும், நிம்மதியான தூக்கம் இருக்கும், உடலும் உங்களுக்கு நல்ல முறையில் உங்களுக்கு செயல்படும், கட்டுப்பட்டு செயல்படும். இந்த விஷயத்தை பின்பற்றி பாருங்கள். ரொம்ப நாளைக்கு செய்யணும் அவசியம் இல்லை, தொடர்ந்து 12 நாட்கள் செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும், தூக்கம் வரும், நல்ல அறிகுறிகளை உங்களுடைய வாழ்க்கையில் காட்டும், பண வசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவு சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. நன்றி. சிவாய நமः.